மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தமிழில் பல சொற்றொடர்களை இலக்கண பிழையாக அமைந்தது. நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். திமுக ஆட்சியில திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாது. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைவம்சத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்கால இருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். இருங்க. பொது பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாது. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். ஒரு புதியதாக இப்போ தான் கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் அந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகள்ல 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம்.
இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா உட்கார்ந்து இருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்துக் கொண்டே சொல்வார்கள், நீங்க தெலுங்குலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம்.